நடக்கும் சூர்யா, நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்க பாரு காயத்ரி, திரும்பவும் என்ன பழைய சுப்புவா மாத்திடாம நீயா ஒதுங்கி போயிடு. இல்ல, சூர்யாக்காக நான் உன்னையும் இழக்க தயாரா இருக்கேன். என்ன அறிவுகிட்டத்தனமா பேசிட்டு போயிட்டு இருக்கா? என்ன மன்னிச்சிரு காயத்ரி, நான் இப்படி எல்லாம் பண்ணாதான் நீ என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவ. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். எப்ப நீ என்ன காப்பாத்தினியோ அப்பவே நான் செத்துட்டேன். நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு நன்றி கடன் செலுத்தணும்னா நான் உன்னையும் சூர்யாவை விட்டு போகணும் காயத்ரி. ஆனா நானா போனா நீ என்ன விட மாட்ட. இந்த குடும்பமே சேர்ந்து என்ன செருப்பால் அடிச்சு காரி துப்பி வெளியில தள்ளணும். அப்பதான் இந்த சுப்பு மேல உங்க எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரும். காயத்ரி, நீயும் சூர்யாவும் சந்தோஷமா ஒன்னா ரொம்ப நாள் வாழணும். அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். இந்த நாடகம் முடிகிற வரைக்கும் வழக்கம் போல இந்த சுப்புவுக்கு வெள்ளி வேஷம்தான். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் இந்த வேஷத்தை கலைக்க போறதில்ல. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. பசி உயிர் போகுது. இதுங்க கிட்ட பசிக்குதுன்னு வேற போய் கேட்கணுமா? ஐயோ, என்ன துர்கா இது உனக்கு வந்த சோதனை. பசிச்சு வேற தொலையுது, உடம்பெல்லாம் வலிக்குது. இதுங்க கிட்ட சாப்பாடு கேட்டா கிண்டல் வேற பண்ணுங்க. பொன்னாட்டி டேப்லெட் போட்டியா? ஏ லூசு பொன்னாட்டி, உனதாண்டி கேட்குறேன், டேப்லெட் போட்டியா இல்லையா? ஏய், கேக்குதா இல்லையா? வெறும் வயித்துல எப்படி சாப்பிடுவாங்க? அடிப்பாவி, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? உமா, உமா. என்ன மாமா? எனக்கு உங்க அக்காவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வாமா.
சரி மாமா. என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா? பசிச்சா சொல்ல வேண்டியதானடி. மாமா இது உங்களுக்கு. ஆமா அக்கா இது உங்களுக்கு. இந்தாங்க. ஏய் என்னது இது? பார்த்தா தெரியல, கஞ்சி. இந்த குளிர்ல என்ன இதை சாப்பிட சொல்றியா? பொண்டாட்டி மேடம், குளிரோ வெயிலோ எனி டைம் நீங்க கஞ்சி தான் சாப்பிடணும். என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிடலன்னா கடந்து சாவு. ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் உன செத்துற மாட்டேன். நாளை காலையிலயும் இதே தான் தருவேன். சரி மாமா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. அட பிரியாணியா? வாசனையை மூக்க தொலைக்குதே. உம்மா ரொம்ப நல்லா சமைக்கிறா. ஜகன் கொடுத்து வச்சோந்தாம்பா. எட்டி புடிங்கிற போறா. புடிமா. அதான் தின்னச்சில்ல போ. ஏன்டா செல்லக்குட்டி, ஏன் மாமா மேல எரிஞ்சு எரிஞ்சு விழற? அப்புறம் மாமான்னு அப்படியே ஆசையா வந்து உன் மடியில விழுவேன் நினைச்சியா? அதுக்கு தானே சொல்ல மாமா வெயிட் பண்றேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் இன்னைக்கே நடக்கும். ஏய் ஏன் இப்ப கதவு சாத்துற? ஏன் அப்படி பாக்குற? இது கூடவா புரியல? ஏய் என்ன பண்ண போற? ஏய் முத்தையா, ஏய் என்ன பண்ற? ஏய் இப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? முத்தையா வேண்டாம், அவசரப்படாத. தெரியாது, விளையாடாத. மாமா ஆன் தி வே. இரு இரு, நீ இப்ப எதுக்கு என் பக்கத்துல வர? ஏய் அப்புறம் இத பாரு, காலையில இருந்து நீ சாப்பிடாம டயர்டா இருக்க, கை கால் வேற அடிபட்டு இருக்கு, நீ என்ன எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்துல நான் உனக்கு குதூகலப்படுத்த வேணாமா? நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், போ இங்க இருந்து. ஐ ஐ
முத்தையா எந்திரி, எழுந்துரு, எழுந்துருங்க, ஏய் எழுந்துரு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? முதல்ல இங்க இருந்து எழுந்து வெளியே போ. ஏய் என்னடி நியாயம் அது? ராத்திரிலாம் துரத்தாம இப்ப துரத்துற. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. வெளியில மாமாவை பிடிக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள உசுரா இருக்க. அப்படி ரசிக்கிற? சிப்ப, இவர் பெரிய மன்மத, அப்படியே ரசிக்கிறாங்க. வெளியே போயா. ரசிக்காம தான். ஐயோ, வாயை மூடிட்டு முதல்ல வெளியே போ. மூஞ்சிய பார்த்தே பேச மாட்டேங்கிற, அவ்வளோ வெக்கமா? எழுந்து வெளியே போன்னு சொல்றல. சரி, டென்ஷன் ஆகாத, நான் வெளியே போறேன். போய் உமாவை வர சொல்றேன். காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிற வழியே பாரு. டிஃபனை சாப்பிடு, அப்போதான் கொஞ்சமாவது களைப்பு தீரும். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த அப்புறம் எனக்கு தான் வசதியாக இருக்கும், பார்த்துக்க. வரேன். குட் மார்னிங் உமா. ஏய், எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? என்ன உமா? போங்க, போய் கண்ணாடி பாருங்க, தெரியும். ஹேய், சிரிக்காத, வெக்கமா இருக்கு, போ. குட் மார்னிங் கா, இந்தாங்க காஃபி. அக்கா, இப்பதான் உங்க முகத்துல ஒரு பொண்ணுக்கான கலையே தெரியுது. அதான்க்கா புருஷன் பொண்டாட்டி சந்தோஷங்கிறது. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. ஆமா ஆமா, நடக்காமதான் உங்க நெத்தில இருக்கிற குங்குமம் மாமா கன்னத்துல இருந்துச்சோ. அக்கா, இதுல என்னக்கா இருக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறது தானே. அடச்சி, யார் யாருக்கடி புருஷன்? நைட் அவன் பொண்ண காரியத்துக்கு காரியத்துக்கு சொல்லுங்கக்கா. வரைஞ்சிடுவேன், எழுந்து வெளியே போடி. வெளிய போறதா? அட போங்கக்கா, உங்களை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி ரெடி பண்ணி வைக்க சொல்லிருக்காரு. ரெடி பண்ணி வைக்க சொல்லிருக்காரா? யாரு? வேற யாரு, உங்க ஆத்துக்காரர் தான். சரி வாங்க போலாம். ஏய் விடு, நீ போ, நானே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ அக்கா, ஏன் உங்களுக்கு இந்த வெட்டி வீரப்பு? வாங்க வாங்க, பாத்து.
சுப்பு சுப்பு ஏய் என்ன இது மாத்திரை எல்லாம் சாப்பிடாம வச்சிருக்க? ஏ நீ காசு போட்டு வாங்கின டேப்லெட்ஸ்னா நான் எல்லாத்தையும் சாப்பிடணுமா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? டேப்லெட் சாப்பிட்டா தானே சீக்கிரமா சரியாகும். உடம்பு மட்டும் சரியானா போதுமா? காயத்ரி, ஏய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் கிளம்பாம? எங்க கிளம்பணும் சூர்யா? வழக்கமா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போற நாள். என்ன மறந்துட்டியா? ஐயோ ஐம் சோ சாரி சூர்யா, மறந்துட்டேன். வர வர எல்லா விஷயத்தையும் மறந்துகிட்டு இருக்க காயத்ரி. என்ன பண்றது சூர்யா, நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே எல்லாம் ஒரு மாதிரியா தானே நடக்குது. இத பாரு, எது எப்படி நடந்தாலும் நம்ம மாறக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உண்மையாவும் நன்றியாவும் இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் விட்டு கொடுத்து வாழணும். காயத்ரி வா போலாம். சூர்யா ஒரு நிமிஷம். கோயிலுக்கு வள்ளியை மட்டும் கூட்டிட்டு போறீங்க, தெய்வானையை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நானும் உங்க பொண்டாட்டி தானே சூர்யா? ரத்தத்தால பொட்டெல்லாம் வச்சு பொண்டாட்டின்னு சொன்னீங்க. ஆமா வச்ச. அன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால அதெல்லாம் செஞ்சேன். ஏதோ என் உசுரை காப்பாத்தணுன்றதுக்காக நீ பண்ண தப்ப எல்லாம் மன்னிச்சு நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். அதுக்காக உன்னை நான் என் பொண்டாட்டியை ஏத்து பண்ண மட்டும் நினைக்காத. ஏ சூர்யா ஏ, அன்னைக்கு உங்க வீட்ல என்ன சேர்த்துக்கிட்டீங்க, இப்போ உங்க மனசுல ஏத்துக்கிட்ட தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தான். இத பார், என் மனசு பூரா என் காயத்ரி மட்டும் தான் எனக்கு இருக்கா. சூர்யா ப்ளீஸ். அப்புறம் எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க? அப்படியே செத்து தொடர்ந்து விட்டு வேண்டியதானே? அப்படியே செத்திருந்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பனே. ஆனா எனக்கு அன்பு காட்டி, பாசத்தை காட்டி, அரவணைப்பு காட்டி ஏன் என்ன மாத்துனீங்க? ஏய் சுப்பு, அன்பு காட்டினது தப்பா? தப்புதான். என்ன நீங்க ஏத்துக்கிட்டதே தப்புதான். நான் சாக போறேன்னு தெரிஞ்சும் சூர்யா கூட சந்தோஷமா வாழன்னு சொன்ன நீயே இப்ப நான் சாக மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே, இது தப்பு இல்லையா? முடியல சூர்யா, எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீங்க எனக்கு மட்டும், எனக்காக மட்டுமே இருக்கணும்னு தோணுது. நீ அதை நினைச்சாலும் உன் கனவுல கூட அது நடக்காது. வா காயத்ரி. நான் விட மாட்டேன். சூர்யா ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க சூர்யா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஏய் சுப்பு, என்ன இது குழந்தை மாதிரி? நீ பேசாத, இது எனக்கு என் புருஷனுக்கும் நடுவுல உள்ள விஷயம். இத சூர்யா பாரு, வீணா பிரச்சனை பண்ணாத. நீ வா காயத்ரி. சூர்யா வேணாம் சூர்யா, ப்ளீஸ் சூர்யா என்னை விட்டு போகாதீங்க. என்ன நீ சொன்னா கேட்க மாட்டியா? சூர்யா ஏய், ப்ளீஸ். போடி. சூர்யா என்ன காயத்ரி நீ வா. சூர்யா, சூர்யா வா. என்ன பண்றீங்க சூர்யா? சும்மா வா. சூர்யா ப்ளீஸ். இருந்தாலும் நீங்க சுப்பு கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது சூர்யா. அவ பேசின பேச்சுக்கு வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்காக தள்ளி விடுவீங்களா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா? அவ தலையில கட்டி வந்து அவ சாவல, நான் தள்ளி விட்டு அவ செத்துற போறாளாக்கும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு காயத்ரி, நம்ம எல்லாரையும் சாக அடிச்சிட்டு தான் அவ சாகவே போறா. சூர்யா ப்ளீஸ். ஹீரா, அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. வண்டியை நிறுத்துவோமா? நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. என்ன வீரா இங்கேயே நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சூர்யா, உங்களுக்காக தான் வந்தோம். ஏய் போய் செக் பண்ணு. சரி வீரா. நீ போட. என்னாச்சு என்னாச்சு வீரா? வீரா? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். என்னாச்சுப்பா? என்னடா ஆச்சு? சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல வீரா. ஓகே. ஏய் வீரா, என்ன நடக்குதுங்க? அம்மா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, எல்லாம் உங்க பாதுகாப்பு. பாதுகாப்பா? எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? சூர்யா ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அத்தைய பாத்தீங்களா? அந்த சபாபதியால எங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? பயப்படலம்மா, பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றேன். அப்பா,
அந்த சபாபதி ஜெயில இருக்கான். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு காயத்ரி, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கான். அந்த கண்ணையன் வெளியில தான் இருக்கான். அந்த கண்ணையனை சாதாரணமா நினைச்சுக்காதம்மா. அவனை பத்தி முழுசா விசாரிச்சுட்டு தான் நாங்க இந்த மாதிரி ஏற்பாட்டையே பண்ணியிருக்கோம். என்ன ஏற்பாடு? இங்க பாருங்க, இனிமே எங்க போறதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, பாதுகாப்பா நாங்களும் வரோம். ஆமாம்மா. ஐயோ, எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இது வேண்டாத வேலை இல்லம்மா, உங்க 2 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட வேலை. சூர்யா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த கண்ணையன் பிரச்சனை முடிஞ்சதும் நாங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். எங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நாங்க எதுக்கு உங்களை தொந்தரவு நினைக்க போறோம்? சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண வேண்டாம். உங்க வேலை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? என்னமாமா? ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? சரி வாங்க, நாங்க முன்னாடி போறோம். சரி வாங்க, வண்டியில ஏறுங்க. சரி ஏய், வாங்கடா. சரி. அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.